அனைவருக்கும் வணக்கம். நான் எங்கள் வீட்டை சுற்றி ஒரு சின்ன இடம் இருக்குது. அந்த இடத்துல இப்போ வச்சு நாங்கள் ஏதாச்சும் ஒரு தோட்டம் போட்டுக்கிட்டே இருப்போம். பார்த்திங்கன்னா பாவக்காய் இந்த மாதிரி ஏதாச்சும் நாங்கள் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். கொஞ்ச நாள் குறைய விட்டோம்னா அது அப்படியே புல்லெல்லாம் நிறையா முளைச்சிரும் அந்த இடத்த சுற்றியும். நான் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய புல் முளைச்சிருச்சுன்னு சொல்லி போட்டு நான் இந்த இடத்த சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன்னா, நம்ம சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாமல் நிறைய அரிய வகை மூலிகைகள் நம்ம கால் பட்டு மிதிப்பட்டு அப்படியே பிஞ்சு போகும். இப்போ உங்களுக்கு ஒரு மூலிகையை நான் காட்டுறேன். இதை நீங்கள் எங்கேயாச்சும் இருந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த மூலிகைக்கு பேர் தான் ஓரிதழ் தாமரை. இந்த செடி நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட பயன் என்னன்னு சொல்லி தெரியும். நம்ம நிறையா மூலிகையில் இதுவும் ஒரு விதமான டைப் மூலிகை. இது வந்து ஓரிதழ் தாமரை. தாமரையோட இலையோட ஓர் இதழாட்டிருக்குல்ல, அதாட்டவே இருக்கும். இது ஓரிதழ் தாமரைன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு இனிப்பாக இருக்கும். இந்த மூலிகை எதுக்கு பயன்படுதுன்னா, மனிதகுல விருத்திக்காக சித்தர்கள் வந்து இதை சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, நம்ம இனப்பெருக்க விருத்திக்காக இந்த மூலிகையை பயன்படுத்துகிறாங்க. இது ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்கும் இந்த இலை. நீங்கள் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தேனாட்டம் இனிக்கும். எந்த மூலிகையும் அதோட பயன் இல்லாமல் ஏதாச்சும் எடுத்து சாப்பிட்றாதீங்க. அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. நீங்கள் இது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஓரிதழ் தாமரை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் பிள்ளையெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இடையில பார்த்திங்கன்னா சில மூலிகை செடிகள் இருக்குது. இந்த செடியோட முழுசாக எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா இதுவும் அதே தான். அங்கங்கே சின்ன சின்னதாக எங்களை சுற்றி முளைச்சிருக்குது. இந்த பாருங்கள், இதுவும் அதே செடி தான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய் பார்த்திங்கன்னா காயும் நல்லா இனிப்பாக இருக்கும். இதுதான் அதோட காய், பூவிலேருந்து வரக்கூடிய காய். இது நல்லா இனிப்பாக இருக்கும். இது நீங்கள் சாப்பிட்லாம். இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. நாங்கள் சொல்கிறாங்கிறதுக்கோசரலாம் நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க. முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. எங்கள் வீட்டை சுற்றி வச்சுருக்க ஒரு மல்லிகை செடி, அது அப்படியே என்ன சொன்னால் கொய்யா மரத்தில் கொடியாக ஏறிகிட்டு இருக்குது பாருங்கள். நன்றி.